எம்டி சால்னா எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். எம்டி சால்னா செய்கிறதுக்கு முதல்ல நம்ம ஒரு மசாலா அரைச்சிக்கலாம். அதுக்கு ஒரு கைப்பிடி அளவுக்கு தேங்காய் சேர்த்துக்கலாம். கூடவே ஒரு கைப்பிடி அளவுக்கு பொட்டுக்கடலை, ஒரு கைப்பிடி அளவுக்கு முந்திரி சேர்த்துக்கலாம். கூடவே ஒரு டீஸ்பூன் அளவுக்கு சோம்பு, ஒரு டீஸ்பூன் அளவுக்கு கசகசா சேர்த்துக்கலாம். அரைக்கிறதுக்கு அரை டம்ளர் அளவுக்கு தண்ணி சேர்த்துட்டு இப்போ இதை நல்லா ஃபைனாக அரைச்சிட்டு வந்துடலாம். இந்த மாதிரி அரைச்சி எடுத்துக்கோங்க. ஒரு குக்கரில் 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துருக்கேன். இது கூடவே ஒரு பட்டை, 3 கிராம்பு, ஒரு கடல் பாசி, ஒரு பிரியாணி இலை சேர்த்துக்கலாம். கூடவே ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு அரைத்த விழுது சேர்த்துக்கலாம். காரத்துக்கு 2 பச்சை மிளகாய் சேர்த்துருக்கேன். உங்களுடைய காரத்துக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் சேர்த்துக்கோங்க. இது கூடவே ஒரு பெரிய சைஸ் வெங்காயத்தை கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துக்கலாம். வெங்காயம் சீக்கிரம் வதங்கிறதுக்கும் சால்னாவுக்கு தேவையான உப்பையும் நான் இப்போவே சேர்த்துடுறேன். இது கூடவே ஒரு பெரிய சைஸ் தக்காளியை கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துக்கலாம். வெங்காயம் தக்காளி ரெண்டுமே நல்லா வதங்கிருச்சு. இப்போ இது கூடவே நம்ம அரைச்சி வச்ச மசாலாவை சேர்த்துக்கலாம். கூடவே அரை டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் பொடி, ஒரு டீஸ்பூன் கரம் மசாலா, ஒரு டீஸ்பூன் மல்லி பவுடர், ஒரு டீஸ்பூன் சில்லி பவுடர், ஒரு டீஸ்பூன் குழம்பு மிளகாய் பவுடர் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. நம்ம மசாலா அரைச்ச மிக்சியில் தண்ணி சேர்த்துட்டு சால்னாவுக்கு தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கோங்க. நம்ம ஏற்கனவே வெங்காயம் வதக்கும் போது சால்னாவுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துட்டோம். தேவைப்பட்டால் செக் பண்ணி பார்த்துட்டு சேர்த்துக்கோங்க. இது கூடவே ஒரு கைப்பிடி அளவுக்கு புதினா சேர்த்துட்டு மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இப்போ குக்கரை மூடிட்டு ஒரு 2 விசில் வரைக்கும் வச்சு எடுத்துக்கலாம். 2 விசில் வந்துருச்சு. இப்போ நம்ம ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். பார்க்குறதுக்கே ரொம்பவே சூப்பராக இருக்குது. சால்னா நல்லா வாசனையாக நல்லா கெட்டியாக இருக்குது. இன்றைக்கி நம்ம எம்டி சால்னா செஞ்சுருக்கோம். இதே மாதிரி இன்க்ரீடியன்ஸோட சிக்கன் மட்டன்லேயும் நம்ம சால்னா செய்யலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள்.